இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றுறது அப்படிங்கிறத பட விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட விளக்கத்திலிருந்து ஃபார்முலா எப்படி வருது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு கலப்பு பின்னத்தை எழுதணும். வாங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தை எழுதுவோம். 3/1/5 அப்படிங்கிற ஒரு கலப்பு பின்னம், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறோம். இதை ஏன் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்கிறோம்னா, இங்கே 3 அப்படிங்கிற ஹோல் நம்பர் பார்ட் இருக்குது, அதாவது முழு எண் பகுதி இருக்குது. 1/5 அப்படிங்கிற ஒரு பின்ன பகுதி, ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட்டு இருக்குது. அதாவது ஒரு ஹோல் நம்பர் பார்ட்டும் இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட்டும் இருக்குது. ரெண்டு சேர்ந்து இருக்கிறதால தான் இதுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதாவது கலப்பு பின்னம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கான பட விளக்கத்தை முதல்ல வரைய போகிறோம். வாங்க பட விளக்கத்தை வரையலாம். இப்போ இந்த 3 அப்படிங்கிற முழு எண்ணுக்கு 3 முழுமையான செவ்வகங்கள், அதாவது ரெக்டாங்கிள்ஸ் வரையணும். மூன்று முழுமையான ரெக்டாங்கிள்ஸ், முழுமையான செவ்வகங்கள் வரைஞ்சிட்டோம். இங்கே 3ன்னு முழு எண் பகுதி கொடுத்துருந்ததால இந்த 3த்துக்குமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஷேடிங் கொடுக்கணும். ஷேடிங் கொடுக்கலாம். இப்போ 3 அப்படிங்கிற ஹோல் நம்பர் பார்ட், அதாவது முழு எண் பகுதிக்கு 3 முழுமையான ரெக்டாங்கிள் செவ்வகங்கள் நம்ம வரைஞ்சி அதை ஷேடிங் கொடுத்துட்டோம். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 1/5 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் பார்ட், அதாவது பின்ன பகுதி, அதை இப்போ நம்ம பட விளக்கத்தில் வரையணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இதே மாதிரி ஒரு செவ்வகம் வரையணும். வரைஞ்சி அதை 5 பகுதியாக பிரித்து 5ல் ஒருத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஷேடிங் கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு செவ்வகம் வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கே 1/5 அப்படின்னு கொடுத்ததால இதை என்ன செய்யணும், 5ஆ பிரிக்கணும். இப்போ 5ஆ பிரிச்சிருவோம். பிரிக்கும் பொழுது சமமாக பிரிக்கணும். ஸோ 1/5 பார்ட் பிரிச்சிட்டோம். அதில் வந்து 1த்துக்கு மட்டும் என்ன செய்யணும், கலரிங் கொடுக்கணும், ஷேடிங் கொடுக்கணும். இந்த 1 மட்டும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஷேடிங் கொடுக்குறோம். 1த்துக்கு ஷேடிங் கொடுத்துட்டோம். இப்போ 3/1/5 அப்படிங்கிறதுக்கான படவிலக்கம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு படவிலக்கம் வரைஞ்சிட்டோம். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை என்ன பண்ண போகிறோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதை எப்படி மாற்றணும்னா, இங்கே பிரிஞ்சிருக்கு இல்லையா 1/5 அப்படின்னு 5 பகுதியாக பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த முழுசாக இருக்கிறதையுமே என்ன செய்யணும்னா 5 பார்ட்டாக நம்ம பிரிக்கணும். அப்படி பிரித்தாதான் எல்லாமே ஈவனாக பிரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ இதே மாதிரி என்ன செய்ய போகிறோம், இந்த 3 ரெக்டாங்கிள்ஸையும் நம்ம பிரிக்க போகிறோம். ஈவனாக பிரிக்கணும். சரியா, இதே மாதிரி பிரிக்கணும். இப்போ பாருங்க, எல்லா ரெக்டாங்கிள்ஸுமே என்ன பண்ணிட்டோம், ஈவனாக 5 பிரிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஷேடிங் பார்ட்டு கவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எத்தனை பார்ட் இப்போ ஷேடிங் இருக்கு, இதுலேயும் 5 இருக்கு, இதுலேயும் 5 இருக்கு, இதுலேயும் 5 இருக்கு, இதில் 1 இருக்கு. அப்போ மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்கு. அப்போ மொத்தமாக எத்தனை ஷேடிங் பார்ட் இருக்கு, மொத்தமாக எத்தனை ஷேடிங் பார்ட் இருக்குன்னா 16 ஷேடிங் பார்ட் இருக்குது. ஒன்னொன்றையும் எத்தனையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 5ஆ பிரிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த 3/1/5 அப்படிங்கிற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்னவா மாறிடுச்சு, 16/5 அப்படிங்கிற இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. போகிறோம் வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு முழுமையான பகுதி, இது ஒரு முழுமையான பகுதி, இது ஒரு முழுமையான பகுதி. அப்போ மொத்தம் 3 பகுதி இருக்குது. 3த்தையும் சேர்க்கும் பொழுது எத்தனை வந்துச்சு ஷேடிங் பார்ட் அப்படின்னா 1 2 3 4 5. இதையும் சேர்க்குறோம், இதையும் சேர்க்குறோம், எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது மொத்தம் வந்து 15 வந்தது. அந்த 15 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் நம்பர் பார்ட்டையும் இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணால் வரும். 15 25 35. ஸோ வந்து இந்த 3 தடவைங்கிறத வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வருது. ஸோ அதுக்கான நேம் என்னன்னு எழுதலாம் அப்படின்னா, இது வந்து ஹோல் நம்பர் பார்ட். அப்போ எழுதும்போது ஹோல் நம்பர், ஹோல் நம்பர். எத்தனை பார்ட்டு, 5 பார்ட்டு. 5 பார்ட்டுங்கிறது இங்கே என்ன, டினாமினேட்டர். ஸோ இன்டு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதோட இந்த ஒரு பார்ட்டை ஆட் பண்ணுறோம். இந்த 1ங்கிறது எதை குறிக்குதுன்னா இங்கே மேலே இருக்கிற 1. அந்த 1க்கான பேர் என்ன, மேலே இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நியூமரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ப்ளஸ் நியூமரேட்டர் பை
மொத்தம் எல்லாமே எத்தனையா பிரிச்சிருக்கோம்? 5 5 பிரிச்சிருக்கோம். அந்த 5ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 5 தான். இந்த 5 அந்த 5ங்கிறது என்ன? டினாமினேட்டர். ஸோ பை டினாமினேட்டர். ஸோ இப்படி தான் நம்ம ஃபார்முலா உருவாகுது. பட விளக்கத்திலிருந்து ஃபார்முலாவையும் நம்ம உருவாக்கிட்டோம். எப்படி ஃபார்முலா உருவாக்கியிருக்கோம்? ஹோல் நம்பருங்கிறது இங்கே 3 இன்டூ டினாமினேட்டர்னா 5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 5 3 5s are 15. மேலே ப்ளஸ் நியூமரேட்டர் ப்ளஸ் 1 இந்த ப்ளஸ் இந்த 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 16. ஸோ 16 பை எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கோம்? 5 பகுதியாக பிரிச்சிருக்கோம் பை 5. ஸோ இது அப்படியே தமிழில் எழுதணும் அப்படின்னா இந்த ஹோல் நம்பர் அப்படிங்கிறதுக்கு முழு எண் பெருக்கல் டினாமினேட்டர் அப்படின்னா பகுதி, இது ரெண்டையும் பெருக்கணும். ப்ளஸ் எதை வந்து கூட்டணும்? நியூமரேட்டர்னா மேலே இருக்கிற நம்பர், அதுக்கு தொகுதின்னு நம்ம சொல்லுவோம். பை பிரிக்கிறது பகுதி. ஸோ தமிழ்லையும் இப்போ ஃபார்முலா எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆங்கிலத்திலையும் எப்படி ஃபார்முலா உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பட விளக்கத்திலிருந்து எளிமையாக நம்ம ஃபார்முலாவையும் உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன கணக்குகள் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி படங்களை பயன்படுத்தி என்ன செய்யுங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றுங்க. பெரிய கணக்குகள் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். இந்த 2 கணக்கையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு ஆன்சரை எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.